الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما هذه الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا ملعونة وملعون ما فيها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு குர்ஆன்ல ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பலவிதமான உதாரணங்களை சொல்லி விளக்குவான். எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லி காட்டுவான். இது அல்லாஹ் தஆலாவுடைய வழக்கம். அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு உதாரணம் சொல்கிறான், அதே மாதிரி காஃபிர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், நல்ல பேச்சுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், மோசமான வார்த்தை எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இப்படி எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் உலக வாழ்க்கை, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை அனுதினமும் சந்திக்கிறானோ, எந்த உலகத்தை அடைவதற்காக வேண்டி காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் முயற்சி, கஷ்டம், சிரமம் எல்லாம் அடைகின்றானோ அப்படிப்பட்ட உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த முழு உலக வாழ்க்கை பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதர் சராசரியாக 60-70 வருடங்கள் வாழ்கிறார். 60-70 வருஷம் ஒரு மனிதர் சராசரியா வாழ்றார். அப்ப இந்த 60-70 வருட காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மொத்த காலத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் உதாரணத்தோடு விளக்குகிறான். அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது 5 நிலைகளை கொண்டது. என்னதுங்க? உலக வாழ்க்கை 5 நிலைகளை கொண்டது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை, முதல்ல ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், லஈபுன், விளையாட்டு. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது. இப்ப அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய முதல் பருவம் இருக்கிறது, அது அல்லாஹ் சொல்கிறான் லஈப், விளையாட்டு பருவம். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த குழந்தை பருவத்துல ஒரு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயது ஆகும் வரைக்கும் அந்த குழந்தையுடைய முழு உலகமுமே விளையாட்டு தான் நோக்கமா. என்னங்க? அந்த குழந்தைகிட்ட நீங்க பணத்தை கொடுங்க, அதனுடைய மரியாதை தெரியாது. ஒரு விளையாட்டு ஜாமான கொடுங்க, அது ஆசையா மாறி. ஒரு குழந்தைகிட்ட பணத்தை கொடுங்க, ஒரு 1000 ரூபாய்க்காக ஒரு குழந்தைகிட்ட கொடுங்க, அல்லது ஒரு 500 ரூபாய்க்காக ஒரு குழந்தைகிட்ட கொடுங்க. ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைகிட்ட கொடுங்களேன், அது சந்தோஷமே படாது. அதே ஒரு 10 ரூபாய் விளையாட்டு ஜாமான கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப இதுதான் என்னுடைய உலகம்னு அந்த குழந்தை நினைக்கும். இதெல்லாம் சந்தோஷம் நினைக்கும். அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒருத்தர் 500 ரூபாயை புடுங்கிட்டாருன்னா அந்த குழந்தை வருத்தமே படாது. அதே அந்த குழந்தைகிட்ட இருந்து விளையாட்டு ஜாமான புடுங்கிட்டோம்னா அது அழுக ஆரம்பிச்சு. அப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, மனித வாழ்க்கையினுடைய முதல் பருவம் இருக்கிறது, அது குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்துல அந்த குழந்தை நினைக்கும், என் முழு வாழ்க்கையும் என் முழு உலகமும் இந்த விளையாட்டு
சோ இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா லஇபுன். என்னங்க விளையாட்டு பொருட்கள் மீது ஆசை இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வல்லஹுன். இந்த ஒரு மனிதர் சந்திக்கக்கூடிய இரண்டாவது காலகட்டம், அதாவது ஒரு 5 வயதிலிருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள நாட்கள். இந்த காலங்கள் இருக்கிறது, இதுவும் விளையாட்டு பருவம் தான். ஆனால் பிரயோஜனமான விளையாட்டுகள் விளையாடுவாங்க. ஒன்னா பிறந்ததிலிருந்து 5 வயசு வரைக்கும் உள்ளது விளையாட்டு பருவம். ஆனால் அது விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடும். அவர் 5 வயசு தாண்டிச்சு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த சமயத்துல அதுக்கிட்ட போய் கார் பொம்மையை கொடுத்தோம்னா அந்த கார் பொம்மையை அதை தூக்கி போடும். நீங்க கார் பொம்மையை வாங்கிட்டு போய் ஒரு 7 வயசு பையன்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் கார் பொம்மையை தூக்கி போட்டுருவான். அவன் கோபப்படுவான், நான் என்ன குழந்தையா, எனக்கு எதுக்கு இந்த கார் பொம்மைன்னு சொல்லுவான். அப்ப அவன் என்ன நினைப்பானா, ஓடி விளையாடணும், என்னங்க மற்றவங்களோட சேர்ந்து விளையாடணும், அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இப்படின்னு ஓடி விளையாடுறது. இதே மாதிரி விளையாட்டுகள்ல அவனுடைய ஆர்வம். சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயத்தை அடைய நம்ம கவனிக்க வேண்டும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம எப்ப போறோமோ அந்த சமயத்துல முன்னால் இருந்த விஷயத்தை நம்ம கேவலமா பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு பையன் கிட்ட கார் பொம்மையை நம்ம கொடுத்தோம்னா அவன் அதை கேவலமா நினைப்பான். 10 வயசு பையன் கார் பொம்மை வச்சு விளையாடுறத கேவலமா நினைப்பான். ஆனா அந்த பையனா ஒரு காலத்துல இந்த கார் பொம்மை தான் என்னுடைய மொத்த சந்தோஷம்னு நினைச்சான். அந்த குழந்தை தான் என்ன நினைச்சிச்சு, இந்த கார் பொம்மை தான் எனக்கு மொத்த சந்தோஷத்தை தரும்னு நினைச்சிச்சு. ஆனா இப்ப 2வது பருவத்துக்கு அவன் போன பிறகு முதல் பருவத்தில் எதை சந்தோஷம் என்று நினைத்தானோ, எது நிம்மதி தரும் என்று நினைத்தானோ, அதை அனைத்தையும் அவன் கேவலமாக, அதை அனைத்தையும் தேவையில்லாத விஷயம் என்று நினைப்பான். சகோதரர்களே, இதுதான் 2வது பருவம். விளையாட்டுகள்ல, அதாவது உடல் விளையாட்டுகள்ல, உடலை வருத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல இவனுக்கு ஆர்வம். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹுவும் வ ஸீனத்துன். சகோதரர்களே, அடுத்து ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் உள்ள காலகட்டம் இருக்கிறது. இந்த காலத்தை பத்தி அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஸீனத்துன், அலங்கார வாழ்க்கை. என்னங்க அலங்கார வாழ்க்கை, அதாவது எப்பொழுதுமே எதையாவது ஒன்று அழகாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு 15 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன இருக்கும் என்று சொன்னால், இவனுக்கு இப்ப விளையாட்டு ஆர்வமும் இருக்காது, விளையாட்டு பொருட்கள் மீதும் ஆசை இருக்காது. என்ன ஆசைப்படுவான், எல்லாவற்றையும் ஃபேஷனா செய்யணும்னு ஆசைப்படுவான். என் ட்ரெஸ் அழகா இருக்கணும், என் தலைமுடி அழகா இருக்கணும், என்னுடைய ட்ரெஸ் இந்த மாடல்ல இருக்கணும். இன்னைக்கு உள்ள பொதுவாக வாலிபர்கள் என்ன இருக்குன்னு ஆசை, என்னுடைய ட்ரெஸ் அழகா இருக்கணும், ஃபேஷனா இருக்கணும். இப்போ எது ட்ரெண்டிங்கா இருக்கோ, இப்போ எது ஃபேஷனா கருதப்படுதோ அப்படிப்பட்ட ஃபேஷனான ட்ரெஸ் தான் நான் போடுவேன். இந்த காலத்துல என்ன ஃபேஷன் இருக்கிறதோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லி ஜீனத்தை ஆசைப்படக்கூடிய காலம், அலங்காரத்தை ஆசைப்படக்கூடிய காலம். இந்த காலத்துல அவன் விளையாட்டின் மீது கவனம் செலுத்த மாட்டான், விளையாட்டு பொருட்கள் மீது கவனம் செலுத்த மாட்டான். முழுக்க முழுக்க ஃபேஷன் மட்டும்தான் உலகம்னு நடக்கும். என்னுடைய ட்ரெஸ் ஃபேஷனா இருக்கணும், என்னுடைய தலைமுடி ஃபேஷனா இருக்கணும், என்னுடைய செருப்பு ஃபேஷனா இருக்கணும், இப்படி தன்னுடைய பைக், தன்னுடைய வாகனங்கள் இது ஃபேஷனா இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலும் அலங்காரங்களை மட்டுமே ஆசைப்படுவான். என்னங்க அலங்காரங்களை மட்டுமே ஆசைப்படுவான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா 4வது ஒரு நிலை இருக்கிறான். தஃபாகுன் பைனக்கும் வ தகாசுன் ஃபில் அம்வால். அதுக்கடுத்து ஒரு 30 வயசு ஆகிவிட்டது என்று சொன்னால் இப்பொழுது அவனுக்கு இந்த விளையாட்டு பொருள் மீது ஆசை இருக்காது, அலங்காரத்தின் மீது ஆசை இருக்காது. இப்பொழுது அவனுக்கு இருப்பதெல்லாம் செல்வத்தை அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவான். ஒரு 30 வயசு பையன், 30 வயசு நபர் என்ன நினைப்பாருங்க, அவர் ஒரு காலத்துல விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாண்டவர் தான். அவர் ஒரு காலத்துல தன்னுடைய ஆடை அழகா இருக்கணும், தன்னுடைய பைக்கு ஃபேஷனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான். ஆனா இப்ப அடுத்த நிலைக்கு போயிட்டாரு. இப்ப அவர் நினைப்பாரு, தகாசுன் ஃபில் அம்வால், என் செல்வத்தை நான் அதிகம், மற்றவர்களை விட என் செல்வம் அதிகமா இருக்கணும், என் அண்டை வீட்டார்களை விட நான் செல்வம் உடையவனாக இருக்க வேண்டும், அவரை விட நான் செல்வம் அதிகமுடையவராக இருக்க வேண்டும், இவரை விட நான் செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவனாகவே சில போட்டி மனப்பான்மையோடு இவனாகவே என்ன செய்வான், மற்றவர்களை பார்த்து பார்த்து ஒருவர் அழகாக வீடு கட்டி விட்டார் என்று சொன்னால் இவர் அதை விட அழகாக வீடு கட்ட வேண்டும், ஒருவர் அழகாக வாகனம் வாங்கி விட்டார் என்று சொன்னால் இவர் அதை விட அழகான வாகனமாக வேண்டும், அவரை விட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய செல்வம், தங்களுடைய சொத்துக்கள் அதிகமாக வேண்டும் என்பது
அதிகமாக ஆசைப்படுவான். தகாசுன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அடுத்து குழந்தைகளின் மூலமாக பெருமை நினைப்பாங்க. அடுத்து என்னங்க? குழந்தைகள். அடுத்து ஒரு மனிதனுடைய கடைசி காலகட்டம் 5வது நிலையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தகாசுன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். குழந்தைகளின் மூலமாக என்னதுங்க? தன்னுடைய குழந்தைகள் நல்ல நிலையில படித்து வர வேண்டும், உயர்ந்த நிலையில் வேலை செய்ய வேண்டும், அதிகமான சம்பளம் வாங்க வேண்டும். இப்படி குழந்தைகளை வைத்தும் செல்வம் அதிகமாகுவதை வைத்தும் என்னதுங்க? இதுதான் முழு உலகம் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். அதை சொல்வது இந்த உலக வாழ்க்கை என்பது இப்படி 5 விதமான நிலைகளை கொண்டது. இந்த நிலைகளை நம்ம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு நிலைக்கு போகக்கூடிய சமயத்திலும் முன்னால் இருக்கக்கூடிய நிலைகளை அவன் கேவலமாகவும் இழிவாகவும் கருதக்கூடியவனாக இருப்பான். சகோதரர்களே, இந்த விளக்கத்தை எழுதியதற்கு பிறகு அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்றாங்க. சகோதரர்களே, ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நிலை அந்த குழந்தையிடம் சொல்லப்பட்டதென்றால், அந்த குழந்தைகிட்ட தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையிடம் சொல்லப்படுகிறது, இந்த தாயுடைய இந்த கர்ப்பப்பை என்பது உனக்கு நிரந்தரம் கிடையாது, தாயுடைய கர்ப்பப்பை உனக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த கர்ப்பப்பையை விட்டு நீ ஒரு நாள் வெளியே வருவ, இந்த கர்ப்பப்பையை விட்டு ஒரு நாள் நீ வெளியே வருவ, அந்த சமயத்துல இப்ப இருக்கிற இந்த இடத்தை விட பன்மடங்கு அதிகமான மிகப்பெரிய இடத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லி அந்த தாயுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையிடம் ஒருவேளை சொல்லப்பட்டதென்றால் அந்த குழந்தை அதனை மறுக்கும். அந்த குழந்தை என்னங்க சொல்லும்? மறுக்கும். அந்த குழந்தை சொல்லும், இந்த இடம் எனக்கு நிம்மதியான இடமா இருக்கு, இப்ப நான் தாயுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கேன், இந்த இடம் எனக்கு நிம்மதியான இடமாக இருக்குது, இந்த இடம் எனக்கு சந்தோஷம் தரும் இடமாக இருக்கிறது, இந்த இடத்தில் எனக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளும் கிடைக்கிறது, நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஏன் வேற இடத்துக்கு போக போறேன்னு அந்த குழந்தை சொல்லும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த குழந்தை வெளியானதுக்கு பிறகு அப்பதான் அந்த குழந்தைக்கு புரிய வரும், இது நமக்கு நிரந்தரம் இல்லை. சகோதரர்களே, இதே மாதிரிதான் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கான். இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு பருவத்திலையும் இந்த பருவம் தான் சிறந்த பருவம், இந்த பருவத்துல எது எனக்கு ஈர்ப்பாக இருக்கிறதோ அதுதான் என்னுடைய முழு உலகம் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா நாளைக்கு மறுமைக்கு போன பிறகு, மௌத்து தானதற்கு பிறகு இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்பது புரியும். என்னங்க? இது அனைத்துமே ஒன்றுமே இல்லை. இதுல நம்ம சம்பாதித்தது, இதுல நம்ம முயற்சி செய்தது, இது அனைத்துமே எந்த உண்மை கிடையாது என்பது நம்ம அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சமயத்துல, ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துல தான் நமக்கு புரிய வரும். அது சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில நம்ம மறுமையுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். சகோதரர்களே, உலக வாழ்க்கையில நம்ம உலகத்தை சம்பாதிப்பது என்பது கட்டாய தேவைதான். ஆனால் அதனை நோக்கத்தை அறிந்து உலகத்தை சம்பாதிக்க வேண்டும். உலகத்தில் நாம் சம்பாதித்த விஷயங்களை அதனுடைய நோக்கத்தை அறிந்து நாம் செலவழிக்க வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல அரபு நாடு என்பது ரொம்ப சிறிய நாடாக இருந்தது. மக்கா, மதீனா, ஹிஜாஸ் அந்த பகுதி மட்டும்தான் இஸ்லாமிய நாடாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நிலப்பரப்பை இஸ்லாமிய நாடாக கொடுத்தார். கிட்டத்தட்ட ரோம் நாடு, பாரசீக நாடு, இந்த எல்லா நாடுகளையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வாங்களாம், யா அல்லாஹ், இந்த துன்யா எனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உலகத்தினுடைய பொருட்கள் தேவைதான். ஆனால் என்னை மறுமையுடைய மனிதனாக ஆக்கிவிடு. உலகத்தில் நான் எதை சம்பாதிக்கிறேனோ, உலகத்தில் எனக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதை கொண்டு ஆகிரத்தை அடையக்கூடிய வழிகளில் செலவழிக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு கொடு, நல்லா கிடைக்கலாம். அது சகோதரர்களுடைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மிக பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் மன்னராக இருப்பது தவறல்ல, ஆட்சி அதிகாரத்தை அடைவது தவறல்ல. ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை வைத்து நாம் மறுமையை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒரு சின்ன
சின்ன உதாரணம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றார்கள் அந்த ஆட்சி. அல்லாஹ்விடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடு, அது மாதிரி ஆட்சி உலகத்துல யாருமே இதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்க கூடாது, இதற்கு பின்னாலும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆட்சியை, பெரிய ஆட்சி எனக்கு கொடுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு பெற்றுக்கொண்டாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சியை வைத்து பெருமை அளிக்கவில்லை, அந்த ஆட்சியை வைத்து அல்லாஹ்வை அடைந்தார்கள். அந்த ஆட்சியை வைத்து அல்லாஹ்வை அடைந்தார்கள். அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி தன்னுடைய ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டார்கள். நம்ம அடிக்கடி பிரபலியமாக கேட்ட சம்பவம் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய படையோட போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சியை பார்த்து சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாரு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய மொத்த ஆட்சியை விட நீ சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ் மிக பெரியதுன்னு சொல்லுவாங்க. நீ உன்னுடைய மொத்த ஆட்சியை விட நீ சொன்ன இந்த சுப்ஹானல்லாஹ் மிக பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஆக சகோதரர்களே, அவரிடம் ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியை வைத்து அவர்கள் ஆகிரத்தை அடைந்தார்கள். சகோதரர்களே, இதே மாதிரி பாருங்க, காரூனிடம் மிகப்பெரிய செல்வம் இருந்தது. ஃபிரௌனுடைய அரசாட்சியில காரூன் தான் நிதி அமைச்சராக இருந்தார். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசன், எவ்வளவு பெரிய அரசன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய படையில நிதி அமைச்சராக காரூன் இருந்தான். காரூன். அப்ப அந்த காரூனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று சொல்கிறார்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்துல நீ ஸகாத்தை நிறைவேற்று என்று சொல்லி. அப்ப அந்த காரூன் சொன்னா, இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்தது, என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்தேன், என்னுடைய உழைப்பால் நான் சம்பாதித்தேன், நானே ஸகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் அந்த காரூனை அந்த இருந்த இடத்திலேயே அப்படியே பூமி உள்வாங்குற மாதிரி செய்துவிட்டான். பூமி உள்வாங்குவதை போன்று செய்துவிட்டான். இன்று வரைக்கும் காரூனை பூமி உள்வாங்கி கொண்டே இருக்கிறது. ஆக சகோதரர்களே, நம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் மற்ற நபர்களை வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் உலகம் அதிகமாக கொடுக்கப்பட்ட மக்கள் நிறைய நபர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட சிறந்த நல்லடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்சியை கொண்டு, அல்லாஹ் அவர்கள் கொடுத்த செல்வத்தை கொண்டு, அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அறுப்படைகளை கொண்டு ஆகிரத்தை அடைய முயற்சி செய்தார்களே தவிர உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி, உலகத்துடைய கேளிக்கைகளில் மூழ்குவதற்காக வேண்டி அந்த ஆட்சியை, அந்த செல்வங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆக சகோதரர்களே, எல்லா சமயங்களிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ என்னன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி துஆ செஞ்சாங்களோ அதே மாதிரி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகள், எனக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம், இது அனைத்தையும் உனக்காக வேண்டி, உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு. ஆக சகோதரர்களே, இந்த மனப்பான்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். உலகத்துல அதனுடைய ஹக்கீகத்தை புரிந்து, உலகத்தினுடைய எல்லா நிலைகளையும் நம்ம புரிந்து அந்த உலகத்தை நாம் கழிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மறுமையுடைய சிந்தனையை, ஆகிரத்துடைய சிந்தனையை எப்பொழுதும் கொண்டவர்களாக, அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு செல்வங்களை கொடுத்தாலும், எவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தாலும், அந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி மட்டுமே செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் நேரங்களையும் தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹித் தாவானா சுன்னத்துல்லாஹ்.